ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரீசெண்டாக நம்மளோட தாருவுக்கு கோவிலில் ஷூட்டிங் போயிருக்கு. தாரு மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இன்னொரு பர்சனும் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி அப்பாவோட இன்னொரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களோட மகள். அவங்களும் தாருவும் கோவிலில் இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. இந்த பொண்ணு ஆனால் அண்ணன் அவ்வளோ பேசினார், அப்பா பேசினாங்க, ஆனால் இந்த பொண்ணு மட்டும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. எல்லாருக்கும் பேச வாய்ப்பு இருந்தது. இவங்க சைலண்ட்டாக இருந்தது பார்க்கும்போது பின்னணியில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. இன்னொரு பக்கம் கோவிலில் நம்மளோட கங்கா உட்காந்துருக்கும்போது அவங்களும் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு அக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கங்கா கிட்ட பேசுகிறதுக்கு வருவாங்கன்னு தோணுது. சேம் காஸ்டியூம் தான் காவேரி கூடவும் இருந்து கங்கா போஸ்ட் பண்ணியிருந்தது. கண்டிப்பாக கங்கா சொந்த தங்கச்சியவே அந்த பாடுபடுத்துவாங்க, அதாவது காவேரியவே. கண்டிப்பாக இவங்கக்கிட்டலாம் நார்மலாக பேசுகிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட கோவத்தையும் வன்மத்தையும் தான் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் சொத்து அப்படின்ற மாதிரி தெரியலை. சாஃப்டான ஒரு நேச்சர், எப்படி சொல்கிறது, கைண்டாக தான் பேசுவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்கமிங் இந்த ஃபேமிலியோட அக்கா பெரியம்மா அப்படின்னு சொல்லி மிங்கிள் ஆகிறதுக்கு, நார்மலாக பேசி எல்லாருக்கிட்டேயும் ஜெல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவா அப்படின்னு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சென்னையில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த ஃபேமிலியும் சென்னை வந்துட்டாங்க போல இருக்குது. அப்கமிங் சென்னை வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சம்பவம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இனிமேல் இந்த ஃபேமிலியை வச்சு தான் கதை போக போகுது போல்.